ஆவியதோ பார்க்கல்வாரி காட்சி தனை கண்டாயோ ஈன சிலுவை மீதிலே யாரோ பார் கைகளிலா நிகழூருத்த தூயமே நீனையோற்றேன் சுந்தர ரூபம் சோர்ந்துமே தொங்குகின்றார் தொங்குகின்றார் சீரசில் முள்முடி சூட்டியே நிலாவில் ஈட்டியார் மீட்டியே மன்னவா அன்று நகைத்தோமே தூஷித்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 13 வசனங்கள் 1 முதல் 6 வரை. தியானத்தின் தலைப்பு எதுவரைக்கும். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சங்கீதம் 13 வசனம் 1. சமீபத்திலே ஒரு ஆட்டோவில் செல்லுகையில் அதன் ஓட்டுநருடன் பேச்சு கொடுத்தேன். கொழும்புக்கு வெளியே வசிக்கின்ற 2 பிள்ளைகளுக்கு தந்தையான அவர் உழைப்புக்காக தினமும் கொழும்புக்கு வருவதாக கூறினார். ஒரு நாள் தான் வேலை செய்யாவிட்டால் தனது குடும்பம் முழுவதும் அன்றைய நாளில் பட்டினிதான் என்றவர் எதுவரைக்கும் இந்த வாழ்வு என்று தெரியவில்லை என்று பெருமூச்சு விட்டார். அந்த பெருமூச்சு அவரது கனத்த இருதயத்தை வெளிப்படுத்தியது. தாவீதின் சங்கீதங்கள் யாவும் அவருடைய வாழ்வின் பெருமதி மிக்க அனுபவங்களை தழுவியவை மாத்திரமல்லாமல் இன்று நமது வாழ்வின் அனுபவங்களையும் படம் போட்டு காட்டுவதாகவே இருக்கிறது. தாவீது தனது மன உணர்வுகளை, தனது நினைவுகளை ஒருபோதும் மறைத்ததில்லை. தேவ சமூகத்தில் தன் உள்ளத்தின் ஆழத்தை ஊற்றியே சங்கீதங்களை பாடியுள்ளார். இந்த சங்கீதங்களில் துதிஸ்தோத்திரம், புலம்பல்கள், ஆனந்த களிப்புகள், முறையீடுகள், கேள்விகள் என்று எல்லாமே கலந்திருந்தாலும் அநேகமாக இறுதியில் கர்த்தரை துதித்தே அவருடைய சங்கீதங்கள் முடிவடையும். எந்த இக்கட்டிலும் தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தவும் மகிழ்ந்திருக்கவும் தவறவில்லை. தான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு பாடிய போதும் தன் உணர்வுகளை அவர் மறைக்கவில்லை. தாவீது பாடிய 13வது சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களிலும் எதுவரைக்கும் என்ற கேள்வி 4 தடவைகள் இடம்பெற்றிருப்பது தாவீதின் மன ஆழத்தில் எவ்வளவு வேதனை புதைந்திருக்கும் என்பதை நமக்கு விளக்குகிறது. கர்த்தர் தமது முகத்தை ஒருபோதும் தமது பிள்ளைகளுக்கு மறைக்கிறவர் அல்ல. ஆனால் நமது துன்பங்கள் தேவன் நம்மை விட்டுவிட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தி விடுகிறது. இதைத்தான் தாவீதும் அனுபவித்தார். எதுவரைக்கும் கர்த்தாவே உமது முகத்தை மறைப்பீர் என்று கதறுகிறார். சத்துருக்களால் மனமுடைந்தவராக பாடுகிறார். ஆனால் இறுதியில் தேவனுடைய கிருபையிலும் இரட்சிப்பிலும் நம்பிக்கை கொண்டவராய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தனது விசுவாச அறிக்கையுடன் முடிக்கிறார். தேவ பிள்ளையே, நமது வாழ்விலும் எவ்வகையிலாவது நெருக்கங்கள் நேரிடும் போது எதுவரைக்கும் கர்த்தாவே என்று மனமுடைந்து விடுவதுண்டு. நமது உணர்வுகளை நாம் மறைக்க வேண்டியதில்லை. திறந்த மனதுடன் கர்த்தரிடம் வரும்போது, நெருக்கங்கள் இருக்கும் போதே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்வதை நம்மால் உணர முடியும். நமது இருதயம் நிச்சயம் மகிழ்ச்சியினால் நிரம்பும். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்பதை விடுத்து நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்புவிக்கிறேன். உமது கிருபையை எனக்கு அருளும். ஆமேன்.